அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல நற்செய்தியை சொல்ல இருக்கிறேன். என்ன நற்செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாவட்டங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள உறவுகள் அடிக்கடி கேட்டுட்டு இருந்த கேள்வி என்னென்னா, ஒவ்வொரு மாவட்டங்கள் வெளி மாவட்டங்கள் போய் இந்த தகவல் பெறும் உரிமை சட்ட விழிப்புணர்வு வகுப்பை நடத்துகிறீங்க, நம்ம மாவட்டங்களில் எப்போ நீங்கள் நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. எத்தனை பேர் வர்றாங்கன்னு பார்த்துடலாம் இந்த வகுப்புக்கு. வருகிற சுதந்திர தினத்தன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 15 வியாழக்கிழமை அன்னைக்கு பரமக்குடியில் தகவல் பெறும் உரிமை சட்ட மாபெரும் விழிப்புணர்வு வகுப்பு நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. பரமக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தில் ஓட்டப்பாலம் அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்தின் அருகிலே இருக்கக்கூடிய ராஜா மஹால் அப்படிங்கிற இந்த மஹாலில், உங்களுக்கு திரையில் தோன்றக்கூடிய இந்த மஹாலில் தகவல் பெறும் உரிமை சட்ட வகுப்பு நடைபெற இருக்குது. இந்த ஏற்பாடை பார்த்திங்கன்னா யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, அன்புக்கினிய சகோதரர் பகவத் சிங்கும் அவங்களுடைய தோழமைகளும் சேர்ந்து இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறாங்க. முதல்ல அன்புக்கினிய சகோதரருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல அவங்க ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மகிட்ட அனுமதி கேட்கும்போது, அண்ணே நீங்கள் வந்தே ஆகணும், அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் தலைமை தாங்கணும், நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைக்கணும், நீங்கள் மட்டும் இல்லை நீங்களும் அன்புக்கினிய அண்ணன் திரு ஹக்கீம் 2 பேரும் நீங்கள் நம்ம ஏரியாவில் இந்த வகுப்பை நீங்கள் நடத்தியே ஆகணும் அப்படின்னு அன்பு கட்டளையோடு அதை செஞ்சுருக்காங்க. ஆல்ரெடி தேதி எல்லாமே அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, மண்டபம் எல்லாமே அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வர வேண்டியதான் பாக்கி. ஸோ அன்போடு நம்மளை அழைச்சிருக்காங்க. ஏன் அவங்க கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா, நிறைய விழிப்புணர்வு இந்த ஏரியாவில் தேவைப்படுதுனே. பரமக்குடி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அரசு அலுவலகங்களில் பெரும்பாலான மக்கள் அலக்களிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஆர்டிஐ சட்டத்தை குறித்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இங்கே எல்லாருக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும். அதுலேயும் குறிப்பாக சுதந்திர தன்னைக்கு நம்ம அந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னா, ஏன்னா நீங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த ஆர்டிஐ சட்டம்ங்கிறது 2வது சுதந்திரம், நமக்கு கிடைத்த 2வது சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆகவே அந்த 2வது சுதந்திரத்தை இந்த சுதந்திர தினத்தை அன்னைக்கே நீங்கள் எங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா முழுக்க கட்டணம் கிடையாது, இலவசம்தான். மதிய உணவும் அவங்களே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் யதார்த்தமாக கேட்டேன், எத்தனை பேர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் 500 பேர் வந்தாலும் பிரச்சனையே இல்லைனா நம்ம அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடலாம் அப்படின்னு பெரிய தாராள மனதோடு அந்த சகோதரர்கள் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த சமூகத்தின் மீது காதல் கொண்டு இங்கே ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் படைத்த ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் அன்புக்கினிய அந்த நண்பர்களும். ஸோ அவங்களுடைய ஆசை மட்டுமல்ல, உங்களுடைய ஆசையும், அதாவது நம்ம பக்கத்தில் இருக்க சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட உறவுகளுடைய ஆசையும் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்களுக்கு நிறைவேற இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். 2 மாவட்டத்து உறவுகள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக இந்த தகவல் பெறும் உரிமை சட்ட விழிப்புணர்வு வகுப்புக்கு நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் பண்ணியே ஆகணுங்க. இதை செஞ்சால் தான் நீங்கள் வகுப்பில் கலந்துக்கணும். ஆமாம், என்னடா அது அண்ணே ஏதோ ஒரு கண்டிஷன் போடுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. இந்த திரையில் தோன்றக்கூடிய ஒரு 3 அலைபேசி எண்கள் இருக்கு இல்லையா, இந்த கொடுத்துருக்கேன். அந்த எண்களே ஏதோ ஒரு எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செய்யணும். இப்போ திருச்சி மாவட்டத்துலேருந்து நீங்கள் வரீங்கன்னா, திருச்சி மாவட்டத்துலேருந்து இந்த மாதிரி ராமகிருஷ்ணன் வராரு, இல்லை நான் கந்தசாமி வரேன் அப்படி சொல்லி உங்களோட முகவரி எங்கே இருக்கீங்களோ அந்த முகவரி, உங்களோட செல் நம்பர் 2ஐயும் நீங்கள் கொடுத்து முன்பதிவு செஞ்சுக்கணும். இதுக்கு கட்டணம்லாம் கிடையாது. உங்களுடைய வருகையை நீங்கள் கைபேசி வழியாக அழைத்து நீங்கள் உறுதி செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம எத்தனை பேர் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு உங்களுக்கு கவுண்டிங் கிடைச்சா தான் நம்ம அந்த நிகழ்ச்சியை தங்குதடை இல்லாமல் நடத்த முடியும். அதாவது பார்த்திங்கன்னா உணவு, மற்ற டீ எல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா அது சரியாக நம்ம கணக்கீடு செய்து அதை நம்ம அச்சீவ் பண்ணி முடிக்க முடியும். அது இல்லை அப்படின்னா நம்ம எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாமல் நம்ம உணவு ஏற்பாடு பண்ண முடியாது, மற்ற விஷயங்கள் ஏற்பாடு பண்ண முடியாது. ஆகவே தான் இந்த உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செய்யுங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிற விரும்புகிறேன். எல்லா மாவட்டத்து உறவுகளும் நீங்கள் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்க விரும்புகிறேன். ஒரு சில நபர்கள் ஒரு சில ஆர்டிஐ போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லைங்கிறது, ஆர்டிங்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறவங்க இருக்காங்க. அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறவங்கள நீங்கள் ஓரமாக உட்கார வச்சுருங்க. அவங்களெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க. எங்களை போல்
பாசிட்டிவாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய உறவுகள் இருக்குது. அப்போ நான், ஹக்கீம், காசிமாயன், நம்ம மதுரை ஞானசேகர், அப்புறம் கோயம்புத்தூர் தியாகராஜன், என் தம்பி ஜான் பிரிட்டோ, காளி, சேலம் கார்த்தி, எத்தனை நபர்களை நம்மளால் விரல் விட்டு எண்ணிக்கொண்டே இருக்க முடியும். அவ்வளோ பேர் இந்த ஆர்டிஐயில் வந்து பயங்கரமான ஒரு ஜாம்பவான்களாக செயல்பட்டு இருக்கிறோம். ஸோ ஆகவே வந்து யார் யார் வந்து வெற்றி பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் முன்னோடியாக கருதி இந்த சட்டத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் முன் வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் வரப்போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வருவேன். என்னை சார்ந்த தம்பிகள் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆர்டிஐ ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டோ, காளிதாஸ், நம்ம சரவணன், 2 சரவணன் வருவாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம பாலா வருவாப்புல, நம்ம கூட இருக்கக்கூடிய ஐயா போலீஸ் சட்டப்பயிற்சியாளர் பஷீர் அஹ்மத் ஐயா வருவாங்க. நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வருவாங்க. அதே மாதிரி சிவகங்கையிலேருந்து ஆர்டிஐ ஜாம்பவான் சமூக ஆர்வலர் அன்புக்கினிய தம்பி கலாம் கார்த்தி சொன்னால் அந்த ஏரியாவில் யாருக்குமே தெரியாமல் இருக்காது. கலாம் கார்த்தி வருவார். இன்னும் நம்முடைய நண்பர்கள் மதுரையை சேர்ந்த ஆர்டிஐ பயிற்சியாளர் திரு ஹக்கீம், அவர் தான் வந்து பயிற்சி எடுக்க போகிறாரு, அவர் வருவார். என் அன்புக்கினிய நண்பர் திரு ஞானசேகர் வருவாங்க. நம்ம தியாகராஜன் அண்ணன் அவங்கள கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. நம்ம கண்டிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரில, பட் இன்னும் அவரை கன்சல்ட் பண்ணலை. அவர் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவரும் வருவார். இப்படி நம்ம உறவுகள், நம்மை சார்ந்த நிறைய உறவுகள் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நாங்கள் வரோம். உங்கள் எல்லோரையும் நாங்கள் சந்திக்க ரொம்ப ஆவலோடு இருக்கோம். நீங்களும் எங்களை சந்திக்க ஆவலோடு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆர்டிஐயில் பல அரசு அலுவலகங்களை என் தம்பி ஜான் பிரிட்டோ வந்து கலாய் பண்ணி கலக்கிட்டு இருக்கான். ஸோ ஜான் பிரிட்டோ அப்படின்னு சொன்னாவே இந்த கலாய்வு தான் நிறைய பேருக்கு நினைவுக்கு வரும். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சம்பவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு மேடை உனக்கு கிடைக்குது. ஸோ ஆகவே நீங்கள் எல்லோரும் வந்து அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு செய்த செயல்களை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே வந்து நிறைய சாதிக்கணும்னு தோணும். ஸோ ஒவ்வொரு உறவுகளும் ஆர்டிஐயில் செய்த முன்னெடுப்புகளை உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். தகவலை சொல்லிக்கிறேன். அதனால் வருகிற ஆகஸ்ட் 15 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு எல்லோரும் அரங்கத்துக்கு வந்துடுங்க, ராஜா மகளுக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களை எல்லோரும் சந்திக்க அவளோடு இருக்கிறோம். தொடர்பு கொள்வதற்கு இந்த தொடர்பு எண் மீண்டும் திரையில் வந்து தெரிவிக்கிறேன். இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் மேலும் தகவல் கேட்டுக்கங்க. 2வது உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். அவளோடு எதிர்பார்க்கிறேன். நீங்கள் எல்லோருமே வந்து வருவீர்கள் என்று நம்புகிறேன். நானும் உங்களை சந்திக்க அவளோடு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.